இப்போ திடீர்னு முருகர் மேலே பக்தி வருவதும், தேர்தலில் வாக்கே வரலை அப்படின்னா இது பாய்நிலைன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அடுத்த ஆண்டு போடட்டும், அப்புறம் பேசுவோம். அது அரசியலா இல்லையான்னு தெரிஞ்சிடும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. நீண்ட நாளாக போராடிட்டு வராங்க. மாவுக்கு உரிய விலை இல்லை. இது வேளாண்குடி மக்களுடைய கோரிக்கையை என்னைக்கு இந்த ஆட்சியாளர்கள் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? பெரும் வெள்ளச்சேதத்தில் பயிர்கள் சேதமடையும் போதும் உரிய நிவாரணம் கேட்டும் போராடி நீங்களே பத்திரிங்க. விவசாயிகள்லாம் பயிரை கையில் வச்சுக்கிட்டு விளைநிலத்திலிருந்து கத்தி போராடினதெல்லாம் இருக்குது. வேளாண்மைக்கு இவங்க தருகிற முதன்மைத்துவம் இவ்வளவு தான். அதை கண்டுகொள்ள மாட்டாங்க. உங்களுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டு இல்லை. இதே வேளாண்குடி மக்கள் உணர்ந்து தெளியணும். வலி வரும்போது, வேதனை வரும்போது, துயரம் வரும்போது வீதியில் நின்று போராடுறது. அப்போ திருப்பி துன்பத்தை, துயரத்தை நம்மளுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்காது, உரிமைக்கு நிற்காது இருக்கிற அரசாங்கங்களுக்கு, அதிகாரங்களுக்கு திருப்பி வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுக்கறது என்பது அது ரொம்ப பெரிய தவறாயிரும். இதில் இனிமையாவது விழிப்புற்று எழணும், இல்லைன்னா கடினம். பிரதமருக்கு இப்போ கடிதம் அனுப்பியிருக்காரு முதல்வர். ஜிஎஸ்டி வரியை குறைக்கணும், மாவு கொள்முதலில் 12% 5% குறைக்கணும் அப்படின்ற மாதிரி கடிதம் அனுப்பியிருக்காரு. அதை பார்க்கணும். அவர் தான் அழைச்சி பேசுவார், போய் பார்ப்பார். அப்புறம் இது கடிதம், இது என்ன இது கடிதம்களாம் அந்த நடைமுறையை பாருங்கள். அவங்க 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வச்சுருக்காங்க. போய் நேரில் சந்தித்து முறையிடலாம். அவர் அழைச்சி பேசுகிற உயரத்தில் இருக்கிறாரு, அந்த தொடர்பில் இருக்கிறார், அழைச்சி பேசலாம். முதல்வரின் பிரதிநிதியாக தமிழ்நாட்டு அமைச்சர்களை அனுப்பி கூட போய் பார்க்கலாம். வேளாண் துறை அமைச்சரை கூட போய் அனுப்பி பார்க்கலாம். இந்த கடிதம் எழுதுறதுங்கிறது அந்த காலத்திலேருந்து ஒரு கண்துடைப்பு தானே. இல்லை எப்படி சும்மா கடிதம் எழுதுவாங்க? எந்த காலத்தில் இருக்கிறீங்க? இமெயிலு, இன்டர்நெட்டு, இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் இருக்கிற காலத்தில் இன்னும் போய் கடிதம் எழுதிக்கிட்டு இது ஒரு கால கடத்துதல் தான். அது சும்மா அப்படி நான் கடிதம் எழுதினேன் பிரதமருக்கு அப்படின்னு சொல்கிறது. இப்போ கேட்குறீங்களா, அவர் தான் கடிதம் எழுதிட்டாரே, வேறு என்ன செய்வார் அப்படி? திருச்செந்தூரில் குடமுழுக்கு தமிழில் நடத்தப்படும் உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. அதான் திருப்பூர் குடமுழுக்கு வருது. அதை பற்றி ஒன்றும் சொல்லாமல் இப்போ தான் குடமுழுக்கு, அந்த கும்பாபிஷேகம் குடமுழுக்காக வந்திருக்கு, நன்னீராட்டாக வந்திருக்கு. நீ ஒன்றா வரும் பாருங்கள். நம்ம நாட்டில் நம்ம இறைவனுக்கு முன்னாடி நம்ம தாய்மொழியில் வழிபடுற உரிமையை போராடி பெற வேண்டிய நிலைமையில் இருக்கிறோன்னா நம்ம எவ்வளவு கீழான அடிமைகளாக இருக்கிறோங்கிறத என் இன சொந்தங்கள் உணரணும், என் இன மக்கள் உணரணும், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் உணரணும். அப்போ நம்ம எவ்வளவு மோசமான அடிமை நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு பாருங்கள். இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு மறுபடியும் போராடணும். இதுவும் போராடி வழக்கு தொடுத்து ஒவ்வொரு கோயில்லையும் இப்படி தான் போராடி பெற்று வரோம். அதுதான் அது. நான் ஒருத்தன் தான் கேட்குறேன். உங்களுக்கெல்லாம் யாருக்கும் கோபம் வரல. இப்படி ஊடகத்தை வச்சு அவர்கிட்ட கேள்வி வைக்கும்போது உங்கள் முன்னாடி தான் சொல்கிறாரு தமிழிலும்னு. எனக்கு பிச்சை போடுறீங்களா நீங்கள் கேட்டிருக்கணும்ல. ஆப்பிரிக்காவில் கேட்டியலா, இல்லை ஆஸ்திரேலியா, அமெரிக்காவில் கேட்டியலா? மலேசியாவில் இருக்க எங்கள் முருகன் கோயிலில் தமிழில் வழிபாடு நடக்கும்போது நீங்கள் இங்கே தமிழிலும் அப்படின்னா அது என்ன போனால் போகுது அப்படியா? இது என் நாடு, என் இறை, என் கோயில், என் மொழி, அதில் தானே வழிபடணும். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இன்றைக்கி நேற்ற பல 100 ஆண்டுகளாக இதை சகித்துட்டோம். அது பொறுத்து சகித்து போயிட்டோம். இப்போ நாங்கள் எழுந்து கேட்கும்போது அது ஏதோ இதெல்லாம் தேவையில்லாத ஏதோ பேசிட்டுருக்காங்கன்னு தோணுது. இல்லை அது என்ன காட்டினாங்கன்னு நான் பார்க்கல. அது சொன்னாங்க, கேட்டேன் தம்பிகிட்ட. பெரியார், அண்ணா அவங்கள பற்றி ஏதோ காட்டினாங்கன்னு. அது என்னன்னு தெரியாமல் நம்ம கருத்து சொல்ல முடியாது. அது ஐயா வேலுமணி அவங்க பேசுனதை நான் கேட்டேன். அது தெரியாது எங்களுக்கு. அதில் நாங்கள் அந்த கொள்கையில் உறுதியாக இருப்போம், அவங்கள மதிக்கிறோம் அப்படின்னு சொன்னது. அப்போ அதுக்கு மேலே பேசி நமக்கு பயன் இல்லை. நடிகர் ஸ்ரீகாந்த் என்ற போதைப் பொருள்
பயன்படுத்தி அரசு கைது பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.